الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் என் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உனது ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேயர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்களை நெருக்கமாக இருந்து ஆசையோட ஆர்வத்தோட தேற்றத்தோட தேவையோட கேட்போம். 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்ற சரி என்ற வாழ்க்கையில எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக. மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்கட கையில ஒப்படைச்சிருக்கிறான். உலகத்துல கண்ணியமான சகோதரர்களே, ஏராளமான மதங்கள், ஏராளமான கலாச்சாரங்கள் இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அல்லாஹ் தஆலா புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை எங்கட கையில தந்து அல்லாஹ் தஆலா கலிமா சொன்ன ஒரு தாயிட வயசுல இருந்து அல்லாஹ் தஆலா பிறக்க வச்சு எங்களை அல்லாஹ் ஒரு முஸ்லிமா அல்லாஹ் வாழ வச்சு கொண்டிருக்கிறான். இதற்கு நாங்க அதிகமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம்னு சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது இது பள்ளியோட எங்களோட 5 நேர தொழுகைகளோட நோம்போட ஜகாத்தோட அச்சோட எங்களோட இஸ்லாம் கம்ப்ளீட்னு சொல்லி நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. இவைகள் எல்லாம் இஸ்லாத்துடைய அஸ்திவாரங்கள். ஈமான் தொடக்கம் எங்களோட நோன்பு தொழுகை ஹஜ்ஜு இதெல்லாம் இஸ்லாத்துடைய அஸ்திவாரங்கள். இவைகள் எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுக பள்ளியோட முடிஞ்சு, நோம்பு ரமலானுடைய காலத்துல, ஹஜ்ஜுடைய காலத்துல, ஜகாத் அந்த ஜகாத் எப்ப கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் என்ற அந்த சட்டத்துக்கு ஏற்ப அந்த வரையறையோட முடிஞ்செல்லாம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துடைய பெரும்பான்மையான பகுதி பள்ளிக்கு வெளியே தான் இருக்கு, மஸ்ஜிதுக்கு வெளியே. எப்போ ஒரு மனுஷன் தொழுந்து விட்டு பள்ளிக்கு வெளியே போகக்கூடியது இடது கால வச்சு துவா ஓதிட்டு போறாரோ அதுக்கு பின்னால் இஸ்லாத்துடைய முக்கியமான பகுதிகள் வந்துடும். தொழுகையுடைய விடயத்துல அமலுடைய விடயத்துல ஏதாவது மனிதன்ற அடிப்படையில ஏதாவது குறைபாடு செஞ்சிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் நாடினா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஆரம்பமாக ஒரு மனிதன் கேட்கறது தொழுகையை பத்தி. ஆனா மனிதன்ற அடிப்படையில சில தொழுகையில குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு பரல் வைக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லாஹ்வால அடைச்சிருவான் அல்லாஹ். அதே மாதிரி நோன்பு எடுத்துக்கொண்டாலும் ஜகாத் எடுத்துக்கொண்டாலும் குறை வராம இருக்காது. அல்லாஹ் அதை அடைக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனால் மஹ்ஷருடைய மைதானத்துல கியாமத்துடைய நாளையில பயப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். நான் சொன்னேன், எப்ப பள்ளியை விட்டு வெளியே போறாரோ அதுக்கு பின்னால் இஸ்லாத்துடைய 75 வீதமான இஸ்லாத்துடைய அனுஷ்டானங்கள் வெளியில இருக்கு, பள்ளி உள்ளுக்கு இருக்கு 25 வீதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல ஆக ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான்
கியாமத்துடைய நாளையில மனிதன், எனக்கு தெரியும் கியாமத்துடைய செய்திகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் பேசுறான் கியாமத்துடைய பயங்கரத்தை பத்தி. அதுல மனிதன் கியாமத்துடைய நாளையில அடையக்கூடிய பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா? கேள்வி கணக்கும் இல்ல, ஆமா நாமால் பட்டோல வலது கையில கிடைக்கிறதும் இல்ல, இது ஒன்றுமே இல்லை. இது எல்லாத்தையும் விட இதுதான் ஃபைனல். இந்த பிரச்சனைய தாண்டி போனாதான் ஒன்று சொர்க்கம் இல்லாட்டி நரகம். இதை கடக்காம யாருக்கும் போவே இல்லாது. அதுதான் கண்ணியமான சகோதரர்கள் பெரிய சிராத்தல் முஸ்தகீம் பாலம், படு பயங்கரமான பாலம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நேரமும் தந்த மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய நேரத்துல, தந்த தொழிலோடு இருக்கக்கூடிய நேரத்துல பயந்த ஒரு சப்ஜெக்ட். என்று சொன்னா இதை கடக்காம யாருக்கும் சொர்க்கம் நரகம் போவேலாம். நபிமார்களோட சப்ஜெக்ட் வேற, அது எங்களுக்கு பேச இயலாது. நபிமார்களை தவிர மற்ற அனைவர்களும், அது சஹாபாக்களா இருக்கலாம், நல்ல மக்களா இருக்கலாம், சாலியான மக்களை அவுலியாக்களா இருக்கலாம், எல்லாருக்கும் அல்ல ஒரு முறை ஒன்றா வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? இதை கடந்துதான் போகணும். இதுதான் பாஸ் ஃபெயில் இருக்கு. மேலான சகோதர பெரியார்களே, ஹதீஸ்ல வந்து சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை ஒரு மனுஷன் கடக்க போக்கல, சிராத் பாலத்துடைய போர்டர்ல 2 விடயம் எங்களைய என்ன செய்யாதா, போடாதா. அதுல முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானீதம், இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறைகள், இரத்த உறவுகள். யாரு இரத்த உறவுகளோட சேர்ந்து நடந்தாங்களோ இவர்களுக்கு என்ன செய்யலாம், சிராத் பாலத்தை கடந்து போக வேண்டும். யாரு இரத்த உறவுகளை துண்டிச்சு கொண்டு வாழ்ந்தாங்களோ இவர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க வேணும் அந்த பாலத்தை கடக்கிறார். அவ்வளவு பயங்கரம். ஐயா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் பரலான தொழுகைக்கு பின்னால இன்னொரு பரலோண்டு இருக்கும்னு சொன்னால் உறவுகளை சேர்ந்து நடக்கிறது அவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை. ஆனா இன்றைக்கு 175% ஃபெயிலாவிக்கிறது இதுலதான். எல்லாம் தொழுவுறாங்க, அமல் செய்யறாங்க, வெத்தி கற்க தொழுவுறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா சொந்த தாத்தாவோட பேசுறது இல்ல, சொந்த நானாவோட பேசுறது இல்ல. ரமலானுடைய காலம் வந்தா முழு ஊருக்கும் இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணிருக்கிறாரு. இவன் வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்த வீட்டுக்காரர் சொந்த நானாக்கு ரமலானுடைய காலத்துல இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணில்ல. இந்த நோம்பு எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? இந்த இஃப்தார் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? இல்ல கண்ணியமானவர்களே, கஷ்டமான இது. கஷ்டந்தாலும் மனசை அடக்கி பிடிச்சு போட்டுக்கொண்டு தாண்ட கௌரவத்தை கண்ணியத்தை அடக்கி பிடிச்சு கொண்டு உறவுகளோட யாரு சேர்ந்து நடப்பாங்களோ அந்த இடத்துல தப்பேலும் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல தவற விட்டுட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு சொர்க்கம் போறத நினைச்சும் பார்க்கலாம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானீதம். அமானீதமும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது பெரிய தலைப்பு. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அமானீதம் சொன்னா நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது எங்கள்கிட்ட ஒரு லட்சம் தள்ளி இருக்கி, அந்த 1 லட்சம் தள்ளிய இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து இது அமானிதமா நீங்க பாதுகாத்து வச்சுக்கோங்க, நான் கேட்கிற டைம்ல தாங்க. இதை மட்டும் தான் நாங்க அமானீதம் சொல்லி விலகி வச்சிருக்கிறோம். இது மட்டும் அமானீதம் அல்ல. எல்லா சப்ஜெக்டும் பேச வரல கண்ணியமான சகோதர பெரியார்களே. அமானீதம் பல வகைகள். அதுல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த அமானிதத்தை சரியான முறையில் ஒருத்தர் நிறைவேற்றிட்டான்னு சொன்னா எல்லா இடத்துல அவர் பாஸ் ஆகுவார், கட்டம் கட்டமா பாஸ் ஆகுவார். அதுல தான் முதலாவது என்ன அமானிதம்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதன் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இது ஒரு அமானிதம். இதுக்கு பின்னால கல்யாணம் முடிக்கக்கூடிய வாலிப சமுதாயம், கல்யாணம் முடிச்சு பேரம் பிள்ளைகளை கண்டாட்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் கீழே சொல்லி கொடுக்கணும். எங்களோட சமுதாயம் திருமணம் சொன்னா என்னத்தை நினைச்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் சொல்றது இது சடங்கு சம்பிரதாயம், அலங்காரம் அல்ல. கல்யாணத்துக்கு முன்னால ஒரு மனுஷன் என்ன செய்யணும், கல்யாணத்தை பத்தி படிக்கணும், வாஜிபம் இருக்கு. குடும்ப வாழ்க்கையை பத்தி படிக்கணும், வாஜிபம் இருக்கு. நான் ஏன் கல்யாணம் முடிக்கிறேன், ஏன் திருமணம் முடிக்கிறேன், நிக்காவுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு எல்லாரும் வெட்டிங்க ப்ரிப்பேரிங் பண்றாங்க. கோட் சூட் எப்படி உடுக்கணும், உடுப்ப எப்படி அலங்கரிக்கணும், அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு இதை அலங்கரிக்கிறாங்க.
இதுல எல்லாம் கிரேடா இருக்கிறாங்க. ஆனா மேரேஜ் லைஃபுக்கு முன்னால நான் எப்படி வாழ வேணும், ஒரு மனைவி கொடுக்க வேண்டிய ஹக் என்ன, இதோட பெரிய ஒரு அமானிதம் அல்ல எனக்கு தந்திருக்கிறான், இதை பத்தி யாரும் யோசிச்சு பார்க்கறதும் இல்ல. அதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு எங்கட நாட்டுல ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போனா, ஒரு காலத்துல பெட்ரோல் போலிங் இருந்துச்சு, அதுவும் இல்லாம போச்சு. அதே மாதிரி கேஸ் போலிங் இருந்துச்சு, பட்டு மாஞ்சமா இல்லையா, எல்லாமே இல்ல. ஆனா ஒரே ஒரு போலிங் என்னது, ஒவ்வொரு காலிக்கோட்ல போலிங் இன்னும் குறையல்ல. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம், ஆஃப்டர் 10 இயர்ஸ் டிவோர்ஸ். கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் டிவோர்ஸ். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணியமான சோதரே, கல்யாணம் முடிச்சு 3 நிமிஷம், 3 நிமிஷத்துல ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல பக்கத்து அரபு நாட்டுல நடந்துச்சு. என்ன சப்ஜெக்ட் அது, சப்ஜெக்ட் உண்மை. கண்ணியமான சோதரர்களே, அந்த நாட்டுல வந்து ஒரு முறை ஒன்று வந்து இப்ப எங்கட கல்யாண அக்சுவல் அக்ரிமெண்ட் நடக்க போக பள்ளியில் நடக்கும், அதுல சொல்லி கொடுப்பாரு, அதோட முடிஞ்சு நாங்க மட்டும் சைன் வைக்கணும். பெண் தரப்புல யாரும் வந்து சைன் வைக்கிறது இல்ல, எங்கட நாட்டோட ரூல்ஸ் ஒன்று இல்ல. ஆனா அந்த நாட்டோட பெண்ணும் என்ன செய்யணும், அக்கது முடிஞ்சதன் பின்னால சைன் வைக்கணும். இப்ப கணவன் மனைவி 2 பேருக்கு அக்கது முடிஞ்சு சைனை வச்சு போட்டுட்டு கணவன் மனைவி ஆபீஸை விட்டு வெளியே வாராங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த பெண் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, கால் தவறி கீழே விழுந்துட்டா. கீழே விழக்கூடிய நேரத்துல இந்த கணவர் விளையாட்டுக்கு சொன்னாரோ சீரியஸா சொன்னாரோ தெரியாது, இவர் பைத்தியக்காரி மாதிரி நடக்க போயிட்டு, லூசு மாதிரி நடக்க போயிட்டு தான் இப்படி விழுந்தான்னு எல்லாத்துக்கும் முன்னு போய் சொன்னார். இவருக்கு சூடாவிச்சு அடுத்த நடையில போயிட்டு டிவோர்ஸுக்கு சைனை வச்சுட்டான். 3 நிமிஷம். எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம். எங்களோட பழையாக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இந்த தலாக் என்ற வார்த்தை, டிவோர்ஸ் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை பாதிச்சாலே எங்களோட மூத்தாக்கள் என்ன சொல்லுவாங்க, உன்னோட வாயை தம்சம் தண்ணி போட்டு கழு. ஏன்னா தலாக் என்ற வார்த்தை அல்லாவுடைய அரிச புழுத வைக்குமா, ஹதீஸ்ல வந்திருக்கு. அவ்வளவு கோபம். அல்லாஹ் தஆலா தலாக்க ஹலாலாக்கி வச்சு அல்லாஹ் என்ன தடபியும் தபகல் ஹலாலில் அல்லாஹ் தலாக், ஹலால் அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னா தலாக் தாங்க. ஏன் தலாக்க வச்சிருக்கி, கணவன் மனைவி எல்லா சைடாலையும் சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ணினாங்க. இக்கட்டான ஒரு பிரியத்தான் வேணும். அப்படி கட்டத்துல பிரியறதுக்காக வேண்டி தலாக் அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சான். ஆனா இன்னைக்கு அப்படி பிரியறது இல்ல, சொத்தத்துக்கு பிடிச்சதுக்கு எல்லாம் டிவோர்ஸ். என்னத்துக்கு டிவோர்ஸ் பண்றேன்னே தெரியாது. கண்ணியமான சகோதரர்கள், இதுக்குரிய அடிப்படை ரீசன் காரணம் என்ன தெரியுமா, வெட்டிங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அலங்கரிச்சாங்க, கல்யாணத்தை அலங்கரிச்சாங்க, குடும்ப வாழ்க்கை அலங்கரிக்கல. கல்யாணத்துக்கு முன்னால மனைவியோட லவ் என்ற பெயர்ல அவர் கணக்குல போன்ல பேசின சமுதாயம். கல்யாணத்துக்கு பின்னால அவர் வேலைத்தனத்துல இருக்கிறாரு, கொண்டாட்டி மனைவி கோல் அடிக்கிறார், சல் பண்ணிட்டு மோத்துல பாயினாரு. அப்ப கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு மாதிரி, கல்யாணத்துக்கு பின்னால் ஒரு மாதிரி. சரியா? அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, முதலாவது விஷயம் விலகி கொள்ளணும். எங்களோட சமுதாயம் இதுக்கு பின்னால வரக்கூடிய எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்கத்தான் ஒரு முன்மாதிரி அறிக்கணும். திருமணம் செல்றது வந்து இந்த அடையாள சாப்பாடு, பிரைடல் ஷவர், பேபி ஷவர், இந்த புதிய புதிய கலாச்சார அமெரிக்காலையும் இதே போல ஹாலண்ட்லையும் நெதர்லாண்டையும் 16ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மோட்டு கலாச்சாரம். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு சாப்பாடு, கல்யாணத்துக்கு பின்னால் ஒரு சாப்பாடு, கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு சாப்பாடு, பிரைடல் ஷவராம். அது என்னதான் மேலான சகோதர பெரியார்களே, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பெண்ணை அலங்கரிச்சு மணவரையில வைப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கிறது, அது ஒரு கலாச்சாரம். பேபி ஷவர்னு சொன்னா என்னதாம், கல்யாணம் முடிச்சு புள்ள உண்டாயதன் பின்னால புள்ளைக்கு உண்டான தேவையான சாமானத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு 1000 லட்சம் கணக்கு செலவழிக்கிற. இன்னொரு 10 வருஷத்துக்கு பாத்ரூம் ஷவரும் வரும். என்னத்தான் எங்களை சமுதாயம் எங்கத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாங்களோ தெரியாது. இஸ்லாத்துல இல்லாத கலாச்சாரங்களை உருவாக்கி கொண்டு அடையாள சாப்பாடுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அதுக்கு லட்சக்கணக்கு. மரத்தோண்டி சாப்பாடுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அதுக்கு லட்சக்கணக்கு. இப்படி வீண் விரயம் செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கும் இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்களை செஞ்சு வெடிங்க அலங்கரிச்சுட்டாங்க. லட்சக்கணக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் 2.5 கோடி
கொடுத்து தன்னுடைய மவள்ட கல்யாணத்தை எடுத்த கல்யாணங்களும் எங்கட நாட்டுல இல்லாமல் இருக்க. அந்த கல்யாணம் மேலான சொல் அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை வருஷம் நிலைக்கும்? அல்லாட கோவத்தை சம்பாதிக்க போறோம். நாங்க ஒரு விஷயத்த விளைவிக்கணும், படைச்சவனை சந்தோஷப்படுத்தாம மக்களை சந்தோஷப்படுத்தி நாங்க எங்கட மவள்ட கல்யாணத்தை எடுக்கிறோம். யார் கண்ணியமானவர்கள்? அல்லாஹ் கோபமடைகிறான். அல்லாஹ் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்குவானா? இந்த கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா. அல்லாஹ் சொல்றான் கணவன் மனைவிட உள்ளம் எங்கட கையில இருக்கு. கணவனை பத்தி மனைவிட உள்ளத்துல ஒரு இறக்கத்தை போடுறதும், மனைவியை பத்தி கணவன் உள்ளத்துல இறக்கத்தை போடுறதும் நாங்க இது எங்கட அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தான் உள்ளத்தை சேர்த்து வைக்கணும், யாராலும் சேர்த்து வைக்க இயலாது. நாங்க மனைவியை சந்தோஷமாக்குறதுக்கு எவ்வளோ துணியாவுடைய விடயங்களை செய்வோம். நாங்க எவ்வளவு தான் துணியாவுடைய விடயங்களை செஞ்சாலும் கண்ணியமான சகோதரர்களை, ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு என்ன செஞ்சாரு? 49 வருஷம் தங்க பிளேட்ல தின்ன கொடுத்தாரு. யாரு? பொண்டாட்டி மனைவிக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரே ஒரு வருஷம் கொஞ்சம் முன்ன பின்னையாக இருக்கு, சில்வர் பிளேட்ல தீத்தினாரு. இப்ப மனைவி என்ன தெரியுமா சொல்லுவா? வந்து எடுத்துக்க பொம்பளை தன்மை, இவ்வளோ காலத்துக்கு நீங்க என்னத்தை தான் செஞ்சீங்க? இது மனைவிமார்கள்ட்ட வரக்கூடிய வார்த்தைகள். நாங்க தங்கத்தை கொடுத்து மனைவியை சந்தோஷமாக அல்லாஹ் சொல்றான் நீங்க தங்கத்தை கொடுத்தும் வேலை இல்ல, உங்களோட மனைவியை கொண்டு போயிட்டு நீங்க சந்திர மண்டலத்துல வச்சு அதுல நீங்க வாழ வச்சாலும் இரக்கம் அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் தான் போடுறேன் அல்லாஹ் சொல்றாங்க. அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, திருமணம் என்றது இந்த கொத்துபா பிரசங்கத்தோட யார் யார் சம்பந்தப்பட்டு இருக்கிறீங்களோ அல்லாஹ்வுக்காக சொல்றோம். இந்த வீண் விரயம், ஆடம்பர கல்யாணங்கள், இஸ்லாத்துல இல்லாத கல்யாணங்கள், இதை இல்லாமலாக்குங்க. இத நீங்க வீண் விரயம் செஞ்சு போட்டுக்கொண்டு இஸ்லாத்துல இல்லாத சாப்பாடை உருவாக்கி போட்டு முஃப்திய கொண்டு போயிட்டு நடு மஜ்மால உட்கார்ந்து துவா செஞ்ச வச்சாலும் அந்த முஃப்தியில தலைக்கு மேல துவா போகுது, தங்கத்தால் எழுதி வையோ. செய்யற அநியாயத்தெல்லாம் செய்யற, உள்ள ஹராத்தெல்லாம் செய்யற, எழுதி போட்டுட்டு அதுல ஒரு பாத்தியா போதுங்கோ. என்னோட மகனுக்கு துவா செய்யுங்க, துவா போவாத தலைக்கு மேல அல்லாஹ்வோட கோபப்படுவ. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், இவனுக்கு திருமண வைபவங்கள் சுப்ஹானல்லாஹ், வரலாறுல சாதனை. சுப்ஹானல்லாஹ். இத மாதிரி ஒரு கல்யாணங்கள் எங்கட இலங்கை வரலாற்றில் நடந்தே இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் முடிச்சாங்க. 11 திருமணங்கள். இந்த 11 திருமணத்திலையும் ஒரே ஒரு ஸைனப் பின் ஜாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்கட வலிமா மட்டும் கொஞ்சம் பெருசாண்டு சொன்னா மற்ற மனைவிமார்களுக்கு ஒரு 10 எங்கட பாத்தியில 10 சவன்டா ஒரு 50-100 சவன் கொடுத்தாங்க. விருந்தாளிகளை கூடுதல் அழைப்பு கொடுத்தாங்க. இது கொஞ்சம் கிரேடா நடத்தி, ஆடம்பரம் இல்லாம ஒழுக்கங்கள். இந்த வலிமா பத்தி எல்லாம் குர்ஆன்ல எல்லாம் பேசணும். எப்படி இருக்கணும், ஆண் பெண் மகரம் எப்படி பேணணும், ஹிஜாபுடைய ஆயத் இறங்கியது இந்த வலிமாவுக்கு பின்னால். ஒரு பெண் ஒரு ஆண்ட முன்னுக்கு எப்படி கதைக்கணும், பல சட்டங்களுக்கு சூறா 100 எடுத்து பார்த்தா தெரியும். கண்ணியமானவர்களே, ஆக தாழ்ந்த ஒரு வலிமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட. எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு வலிமா கொடுக்கறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு ரூபா தள்ளி இல்ல. இப்ப வலிமா கொடுக்கறது ஒரு முக்கியமான சுன்னத்தே. நபி அவங்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி சொன்னாங்க, உங்களோட வீட்டுல என்னென்ன சாப்பாடுகள் இருக்கோ அந்த சாப்பாடுகளை நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க, எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, இதுதான் என்னுடைய வலிமாவுடைய சாப்பாடு. சுபஹானல்லாஹ். இப்படி ஒரு வலிமா காட்டிடுமா? எவ்வளவு ஒரு அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏழைகளுக்கு அழைக்கப்படக்கூடிய வலிமாதான் பரக்கத் செய்யப்பட்ட வலிமா. ஆள் பார்த்து கொடுக்கிறது இல்ல. ஏழைகளுக்கு அழைக்கப்படாத வலிமா கெட்ட வலிமாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால இஸ்லாத்துல நல்ல விளங்கி கொள்ளணும், வலிமா சாப்பாடு மட்டும் தான். அதை விட்டு இந்த பொண்ணூட்டு சாப்பாடு, இந்த அடையாள சாப்பாடு, மரத்தோணி சாப்பாடு, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. முதலாவது இதுக்கு தௌபா செஞ்சு போட்டு இந்த இடத்துக்கு வாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, அதனால சொல்ல வந்த விடயம் என்ன சொன்னா, நான் விஷயத்துக்கு வாரம் திருமணம்ன்றது அலங்காரம் அல்ல, இது ஒரு அமானிதம். எப்படியாப்பட்ட அமானிதம் சொன்னா கண்ணியமான சகோதர பெரியார், எப்படி இது ஒரு அமானிதமாக மாறும்? பள்ளி உள்ளுக்கு அக்த் நடக்கும். அக்த்னு சொல்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹஸ்ரத் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய கணவர்த மணமகண்ட கைய மாமட கையோட பிடிச்சி சொல்லி கொடுக்குறார், கபில் தூ நிகாஹா,
மாமா செல்றாரு என்ன தெரியுமா, இது எப்படி அமானிதமான கபீல் தூண்டு சொல்ல என்ன கருத்து விளங்கிக் கொள்ளணும். மாமா செல்றாரு வந்து மருமவன் இவ்வளவு காலமாக ஏத மவள் ஏத பொறுப்புள்ளுக்கு இருந்துச்சு, கண் கலந்தாம அவருக்கு கொடுக்க வேண்டிய தீனை கொடுத்து துணியாடைய விஷயத்தையும் கொடுத்து நான் நல்ல முறையில நான் வளர்த்து வச்சு இருக்கிறேன். இப்போ உங்களோட கையில நான் அமானிதமாக என்னோட மவளை நான் ஒப்படைக்கிறேன், சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில உங்களோட பொறுப்பு கொடுத்தா மாமா கொடுத்தாரு. அதுக்கு பின்னால கபில் தூண்டு சொல்லி மருமவன் என்ன செய்யலான்னு சொன்னா, ஒரு கபில் தூண்டு என்ன கருத்து ஒவ்வொரு கொடிய மக்கள் விளங்குங்க. இது லேசி இல்ல, மச்சா என்னத்துக்கு மச்சா கல்யாணம் முடிச்ச சும்மா தெரியாவா சூனுக்கு முடிக்கிற கல்யாணம் இச்சே தீர்த்து கொடுத்துக்க முடிக்கிற இல்ல இல்ல. அமானிதத்துடைய ஆரம்பம் இங்க ஆரம்பிக்குது. கபில் தூ நிக்கா மாமா இவ்வளவு காலமாக உங்களோட மவள் உங்களோட பொறுப்புல இருந்துச்சு, இப்ப நீங்க அமானிதமா ஏத கையில ஒப்படைச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன செய்வேன், சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில ஏண்ட பொறுப்பு தான் மவளை நாங்க எடுத்தோம். கவலைக்குரிய விஷயம், கபில் தூண்டு சொல்லி அமானிதமாக மவளை எடுத்து போட்டுட்டு கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள்ல நானாக்கும் சொபோ இல்ல நோனாக்கும் சொபோ இல்ல போச்சு. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒன்னாவது பொறுப்புல குறை செஞ்சோம், கபில் தூண்டு சொல்லி மவளை பொறுப்பெடுத்தோம். மாமா ஒன்று யோசிக்க வேணும், சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில ஏத பொறுப்புன்னு தான் மவளை அமானிதமா எடுத்தோம். அல்லாஹ் பாதுகாக்க கல்யாணம் முடிச்சு ஒன்னாவது நாளே சுபோ இல்லாட்டி, ஒன்னாவது நாளே ஃபஜ்ர் இல்லாட்டி, சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்கோ ஃபஜ்ர் தொழுகைக்கோ முதலாவது கணவர் எழும்புறாரு, தன்னுடைய மனைவி எதிர்பார்க்கிறாரு. மனைவி கொஞ்சம் எலும்புறத்துக்கு மறுக்கிறார், கொஞ்சம் தண்ணி எடுத்து தொளிக்கிறார். அல்லாஹ் அந்த கணவன் வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும், ரசூலோட துஆ இருக்கு. அதே மாதிரி மனைவி ஃபர்ஸ்ட் எழும்புறா, கணவனை எழுப்பாற்றா, அவட பொறுப்பு. கணவன் கொஞ்சம் எலும்புறத்துக்கு மறுக்கிறாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசா தொளிக்கிற, அல்லாஹ் அந்த மனைவிட வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும். இப்படி யார் யாரெல்லாம் துஆ பெற்றுக்கொண்டாங்களோ கண்ணியமானவரோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அல்ல நிம்மதியா சந்தோஷம் அல்ல வாழ வைப்பான். இந்த குடும்ப வாழ்க்கையில கண்ணியமான சோதரனுக்கு ஆகப்பெரிய ஒரு சூனியன் தான் எங்களோட மத்தியில, எங்களோட சமுதாயத்துக்கு மத்தியில ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் போனது, தஹஜ்ஜுத் தொழுகை இல்லாமல் போனது. தஹஜ்ஜுக்கு எழுப்பி கணவன் மனைவி 2 பேர் முஸல்லாவை போட்டு தொழுந்த காலங்கள் எப்பயாவது எங்களுக்கு நினைவிருக்கா? பொறுப்பு கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களோட மகன்மார்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட நீயத்து சரியா இருக்கணும். ஏன் கல்யாணம் முடிக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் திருமணம் முடிக்க போக்கல இது அமானிதம் சொல்லி உள்ளத்தால சுமந்த நிலைமையில தன்னை பாவத்திலிருந்து ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லி யாரு கல்யாணம் முடிக்கிறாங்களோ, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் அவனுக்கு கட்டாயமாக்கிட்டானாம் இவர்களை செல்வத்தோடு வாழ வைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாரம் எடுத்துட்டான். இவனோட நியத்து நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் சரியாக இருக்கணும். இன்னமல்ல அமாலு பின்னியாத், எண்ணமே பில. மவள்மார்கள் படிக்க போக்கல பிராக்டிக்கல் இருக்கிற விஷயத்த சொல்றேன். உம்மா சொல்ற என்ன தெரியுமா, நல்ல படிமவள் படிச்சு நல்ல முன்னுக்கு வர வேணும், முன்னுக்கு வந்து ஒரு தொழிலொன்று நீ செய்யணும். அப்படி தொழிலொன்று செஞ்சாதான் நீ கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை விட்டுட்டு போனாலும் என்ன செய்யணும், தொழிலொன்று செய்யணும். உம்மா கொடுக்குற தர்பியத்தை பாருங்க, நீயத்தே பில, நீயத்தே பில. அவளே முடிவெடுத்து முடிச்சு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை போட்டு போயிட்டுருவாங்க. அது உம்மாட வாயா அப்படி சொல்றதா? இதுக்குள்ளே படிக்க வைக்கிறாங்க ஒரு கூட்டம். பொறுப்பு கண்ணியமான சோதர பெரியார்கள், ஒவ்வொரு கணவன் நிக்காஹ் சொல்றது, திருமணம் சொல்றது அமானிதம். நான் சொல்ல வந்த விடயம் என்னண்டா, பொறுப்பை இப்ப எடுத்துட்டாரு, கபீல் தூண்டு சொல்லி மனைவிய பொருந்தி கொண்டுட்டாரு. இப்ப அவ மனைவி ஆவிட்டா. மனைவி எப்படியாப்பட்ட மனைவி ஆவிட்டான்னு சொன்னா, ஷரியத் சொல்லுது வந்து கணவன் மௌத்தா போனா கணவன் சொத்துல இருந்து 8 மனைவிக்கு போவேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், பள்ளியில அக்கத்து நடக்குது, அக்கத்து நடந்து வெளியே போக்கல மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து அப்படியே மௌத்தா போயிட்டாரு. இப்ப மௌத்தா போனா கேள்வி ஒன்று வரும், இப்ப கணவன் மௌத்தா போனேன்னு சொன்னா மனைவிக்கு சொத்துல 8 இந்த டைம்ல கொடுக்கணுமான்னு கேட்டா சரிய தெளிவா சொல்லுது, நீ கபீல் தூண்டு சொல்லி எப்ப நீ பாடம் எடுத்துட்டாய் உன்னோட சொத்துக்கு 8 25% உன்னோட சொத்துக்கு உரிமையாளர்களா அந்த பெண் மாறிட்டா கட்டாயம் குடுத்துத்தான் ஆக வேணும். கிளவிமார்கள் மார்க்கம் பேசுவாங்க, அது எப்படி குடுக்குறது? கல்யாணம் மட்டும் தானே முடிஞ்சிருக்கி, இன்னும் கணவன் ஒரு விரல் கூட என் மவள் மேல படலன்னு சரி நியாயம் பேசுவாங்க. சரியா சொல்லுது, கபீல் தூண்டுறது நான் சாதாரணமானது இல்ல, அவர் பொறுப்பெடுத்துட்டார் என் மனைவின்னு சொல்லி இவர் மௌத்தா போன சொத்துல கொடுத்தே ஆகும்.
அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் தான் நிக்கான்றது, கபில் தூண்டு சொல்றது. எத்தனை பேர் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால ஒவ்வொரு வாலிபர்களும் கல்யாணத்தை சும்மா சடங்கு ரூபமா இருக்கவானும். கல்யாணத்தை அலங்கரிச்சது போதும். ஒரு அமானீத தள்ள கையில ஒப்படைச்சிருக்கிறான். இது ஒரு அமானீதமாக உள்ளத்தால் அதை பாரமெடுங்க. தாண்ட மனைவியிட பொறுப்பு ஹக்குகள் என்ன என்றத விளங்குங்க. அதே மாதிரி மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் ஹக்கு என்னன்றத விளங்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டிவோர்ஸ் போர்டின் வாரத்துக்கு காரணம் என்ன? தொட்டத்துக்கு பிடிச்சிருக்கேன் டிவோர்ஸ். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. எங்களோட ஆம்பளுக்கு தெரிஞ்சது சூடாகிறது, எதிர்த்துக்கே கையை ஓங்குறது, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இல்ல மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அழகான குடும்ப வாழ்க்கை. ஹயாத்து ஸஹாபா இதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆலிமை கூப்பிட்டு ஹுஸ்னுல் முஆஷராத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய குடும்ப வாழ்க்கை இதை கொஞ்சம் நாங்க படிப்போம். எவ்வளவு அழகா நடந்திருக்கிறாங்க சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவி. இப்ப நபி அவங்க 11 மனைவிமார்களுக்கு ஒரு டர்ன் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலாவோட வீட்டுல இருக்கிறாங்க. இருக்கும்போது ஆயிஷா நாயகி கொஞ்சம் ரசூலோட மிச்சம் இறக்கம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு சாப்பாடு ஒன்றை செஞ்சு அடிமையிட கையில கொடுத்து அனுப்புறாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்ப அடிமை என்ன செய்யறான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. ஆயிஷா நாயகி தூரத்துல இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு மத்தியில ஒரு சஹாபி பெண்மணியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஜலத்தோண்டு இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் முடிச்சா தெரிஞ்சா படுற பாடுவல் அத மாதிரி அங்களே இருக்கு. அதாவது சஹாபி பெண்மணிகள் குறை சொல்றதுக்கு இல்ல, பெண் என்ற ரீதியில ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்கன்னா ஓடி கொண்டு வந்து கையிலேக்க கூடிய அந்த தட்டை இப்படி தட்டி விட்டாங்க. சீரியஸ் ரெண்டா போகுது. இப்ப இந்த டைம்ல எங்கட குடும்ப வாழ்க்கையில இப்படி ஒன்று நடந்தா நாங்க எப்படி நடப்போம், ரசூலா எப்படி நடந்தாங்க? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூடாவல்ல, நபி அவங்க உட்கார்ந்தாங்க, தன்னுடைய முபாரக்கான கையால புழுந்த சாப்பாடை துப்பராக்கி ஒரு புதிய ஒரு பீரிஸ் ஒன்றை கொடுத்து அனுப்ப போல அந்த அடிமைக்கு செல்றாங்க. வந்து இங்க நடந்த விஷயத்த வந்து அந்த மனைவிட்ட போய் சொல்லாத, கொடுத்த மாதிரி சமாளின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட தலையை தடாவிட்டு சொல்றாங்க, வந்து உங்களோட தாய்க்கு வந்து ரோசம் போயிட்டு அப்படியே ஆயிஷா நாயிட மனசு அப்படி இறங்க சொல்றாங்க. வந்து நான் என்ன தெரிந்தால் நபீட முன்னுக்கு இப்படி நடந்திருக்கப்படாவேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க 10 நிமிஷத்துல கேம் ஓவர். இது எங்களுக்கு நடந்திருந்தா எவ்வளவு நிதானம், எவ்வளவு பொறுமை. இந்த பொறுமை நிதானம் இல்லாததன் விளைவுதான் டிவோர்ஸ்ல போயிட்டு முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான சோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியும் அவங்களோட ஆகிரத்துடைய துனியாவுடைய விடயம் அப்படித்தான், ஆகிரத்துடைய விடயம் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரொமான்டிக் எல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த வெள்ளக்காரன் படத்துல பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து எங்கட பொடியமா ஃபாலோ பண்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்களோட எப்படி சந்தோஷம் இருந்த விஷயங்கள் அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டு போவேன். சுப்ஹான் ரசூலுல்லாஹ்க்கு 53 வயசு. கண்ணியமான சோதரர் உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயகியும் ஒரு பிரயாணம் போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, வந்து ஆயிஷா நாங்க 2 பேரும் ரேஸ் ஓடுவோம்னு சொல்லி கேட்கிறாங்க. இதெல்லாம் கதை இல்ல, வரலாறுல வந்தது. இப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, கணவனோட ரேஸ் ஓடுறாங்க. அந்த ரேஸ்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, வெத்துறாங்க. ஆயிஷா நாயகி வெத்துறாங்க. இப்ப ரெண்டாவது முறை சொன்னா இன்னொரு நாள் பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல கணவன் மனைவி 2 பேரும் ரேஸ் போறாங்க. ரேஸ் போகக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகி தோக்குறாங்க, ரசூலுல்லாஹ் வெத்துறாங்க. அப்ப இந்த வரலாறு கீழால ஒரு அழகான ஒரு ஹிக்மத் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துல எவ்வளவு டேலண்ட் எவ்வளவு ஆற்றல் எல்லாம் கொடுத்தாங்க. ரேஸ்ல முந்துறது நபி அவங்களுக்கு பெரிய விஷயமா. நபி அவங்க ஒரு பெண்ணுடைய உணர்வை விளங்கி ஒரு மனைவியுடைய ஹக்க விளங்கி சரியா நடந்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. நீ தான் செத்தின்னு சொல்லி. இதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் விட்டு கொடுக்காதவரை ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கை செழிப்பாவாது. நான் தான் சண்டியன்னா நொண்டியனாவே மூளைக்காகும். அதுதான் நடக்கும். குடும்ப வாழ்க்கை நிறைய விஷயங்கள் இருக்கிற. குடும்ப வாழ்க்கைக்குள்ளால எங்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல நாங்க எப்படி அழகான முறையில் அதை ஹேண்டில் பண்ணணும், மனைவிமார்கள் எப்படி சந்தோஷமா இருக்கணும். பெண் என்ற ரீதியில பல விஷயங்கள் ஆசைப்படுவாங்க, கொஞ்சம் வெளியே போறதுக்கு ஆசைப்படுவாங்க. தவறு இல்ல. நபி அவங்க ஆயிஷா நாயகியோட பிரயாணம் போயிட்டு ட்ரிப் போயிட்டு இருக்கிறாங்க.
அதாவது தொழுகையை மண்டாங்கி நிறைய பேருக்கு நூறடிக்கு போனா தொழுகை இல்ல, கல்யாணம் முடிச்ச புதுசா ஜோடி நூறடிக்கு போன பெயர் தொழுகை இல்ல. அந்த ட்ரிப்ல எல்லாம் பறக்கத்தெல்லாம் வச்சு இல்ல. ட்ரிப் போங்க, சுற்றுலா போங்க, தொழுகையை வீணாக்கி கொள்ளவானம், மகரத்தை பேணுங்க. ட்ரிப் போயிட்டு மைனியோட பேசுறது இல்ல, மச்சானோட பேசுறது இல்ல. இதெல்லாம் சரியத்துடைய வரையறைன்ற. சரியத்துல எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு. ஆனா சில கட்டுப்பாடோட சில விடயங்களை செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி நபி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடுத்த சைடு ஒன்று இருக்கிற ஆசரத்துடைய சைடு, சொர்க்கம் நரகம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்ப அன்பாக இறக்கமா கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா நீங்க என்னத்துக்கு அழுது கொண்டிருக்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்ல இருந்துச்சு, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தின்னல, சரியா ஒன்று உடுக்கல. ஏண்டா நபியோட இன்னொரு சைடோடிக்கு கஷ்டப்பட்ட ஒரு தருணம் ஒன்று நிற்கி. ஒரு ஆயிஷா நாய்க்கு செல்றாங்க வந்து, நாங்க 1வது புறைய பார்த்தோம், 2வது புறைய பார்த்தோம், 3வது புறைய பார்த்தோம், 3 மாசம் எங்கட வீட்டுல அடுப்பெரியல. அப்ப கேட்கப்பட்டுச்சு, ஆயிஷா நீ எதோட தின்றீங்க? ஈச்ச பழமும் தண்ணியோட. எங்கட இப்ப கும்பல அப்படி தின்றுகிறாங்களா? இல்ல. அல்ல ஏதோ ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துதான் நிற்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த கஷ்டத்தை செல்லல. ஆயிஷா நாயிட உள்ளத்துல வந்து வீட்டுல அடு பெரியாதது, வீட்டுல இருக்கக்கூடிய நெருப்பை பத்தி கவலை இல்லை. ஆயிஷா நாயகி ஒரே வார்த்தையில மிஷ்காத்துல வரக்கூடிய ரிவாயத் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் நரகத்தை எனக்கு அழுது கொண்டிருக்கிறேன். சுபஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாத பயம். உலகத்துடைய வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடியது, உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது. சோதனை வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், எல்லாம் மாறி மாறி வரும். ஆனா எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட ஆகிரம், எங்கட சொர்க்கம், எங்கட நரகம். எத்தனை பேர் எங்கட மனைவிமார்களோட இந்த விஷயத்தை நாங்க முதாக்கரா செஞ்சோம். தாலீமுக்கு ஆதாரம் கேட்கிற, ஆனா தாலீம்ல என்னத்தை வாசிக்க? இதத்தான் வாசிக்கிற, சொர்க்கம் நரகம். இத பத்தி பேச 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 மனைவிமார்களோட உள்ளத்துல நரகத்தை பத்தி ஒரு அச்சம் வரும். கணவனுடைய ஹக்க விளங்குவா மனைவி, அதாவது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்க விளங்குவா. கொள்கையில முக்கியத்துவம் இதுதான் பேசப்படுது. கண்ணியமான கொள்கை பேச வர இல்ல, விளங்குங்க என்னத்தை நாங்க வீட்டுல பேசுறோம். மகரிபுடைய நேரம் எங்களை புள்ளை பொண்ணா மண்ணை மக்களை வச்சு எவ்வளவு தர்பியத்தோட கொடுக்கிறோம். சுபஹானல்லாஹ். 24 ஹவர்ஸும் போனோட 24 ஹவர்ஸும் எல்லாம் பாதுகாக்கணும். புள்ள மதரசால ஓதுது, வீட்டுக்கு பார்த்தா வாப்பா ஐபிஎல், உமா சீரியல் டிராமால, புள்ள மதரசால. இனி இந்த வீட்டுக்கு இருந்து எப்படி சாலிஹான ஒரு புள்ள நாங்க கபீல் தூடு சொல்லி பாடம் எடுத்தோம். நீ ஒன்று யோசிக்கவான அவங்கள மவளர் கொஞ்சம் சொற்பத்துல கொண்டு போய் சேர்க்கும் முறையில ஏதோ பொறுப்போடு எடுத்தோம். இப்ப நாங்க 2 பேரும் மொபைலோட இருந்தால், சோசியல் மீடியாவோட இருந்தால் ஏதோ ஆகிரம் மண்ணா போகுது. இதே நிலைமையில மௌத்து வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெரியார்கள், இந்த விடயங்கள் தர்பியத் குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதி. முன்னாவது சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துன்யாவுடைய விஷயங்கள், ரொமான்டிக்கா நபியும் சந்தோஷமா அந்த சப்ஜெக்டும் இருக்கு, இந்த சப்ஜெக்டும் இருக்கு. அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா முஅத்தா போர்ல ஷஹீதான ஒரு சஹாபி. அவன் ஒரு முறை தன்னுடைய மனைவிட மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க, தூங்கி கொண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அழுவுறதுக்கு தொடங்கிட்டாங்க. அவங்க அழுகையை பார்த்து மனைவி அழுவுறதுக்கு தொடங்கிட்டாங்க. இப்ப கேட்கிறாங்க, நான் அழுவுறது ஒரு காரணம், நீங்க என்னத்துக்கு அழுவுறீங்க? மனைவி சொல்றா, உங்களோட அழுகையை பார்க்க போக்கல எனக்கும் அழுக வருது, நீங்க என்னத்தை நினைச்சு அழுது கொண்டிருந்தீங்க? அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, தலை இருக்கு எங்க? மனைவிட மடியில. இவங்க உள்ளத்துல இருக்கிற ஈமான பாருங்க. இவங்க சொல்றாங்க வந்து, என்னுடைய அருமை மனைவியே, நான் உங்களோட தலையில உங்களோட மடியில தான் என்ன தலை இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத், வை மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹஸ்பம் மக்தியா. கியாமத்துடைய நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துல, அது நபிமார்களா இருக்கலாம், சஹாபாக்கள் யாரா இருந்தாலும், அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கமோ நரகமோ போகணும். ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியாது நரகத்தை கடக்கும் வரையில. இந்த அப்துல்லா பின் ரவாஹாட நிலைமை என்னமோ தெரியாது. இதைத்தான் யோசிச்சு கொண்டிருந்தேன். மனைவியிட மடியில வச்சு கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கான். எவ்வளவு பெரிய ஈமான். கண்ணியமான சகோதரர்களை, இன்னொரு ரிவாயத்துல வந்து இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுற டைம் எல்லாம் அப்துல்லா பின் ரவாஹா அழுது கொடுத்து அவங்க வீட்டுக்கு வருவாங்களா. இந்த தர்பியாக்கள் எங்களோட வீடுகள்ல செய்யப்படணும். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இதை நாங்க சரியான இந்த பொறுப்புகளை விளங்கி, இதை இன்ஷா அல்லாஹ் திருமணன்றது அலங்காரம், இது ஒரு அமானீதம் என்ற தலைப்பை நாம் கல்வுக்கு எடுத்து நபியோட வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை செஞ்சாங்களோ, அல்லாஹ்வோட எப்படி தொடர்பாகினாங்களோ, இந்த கல்யாணத்தின் மூலம் அல்லாஹ்வோட எப்படி தொடர்பாக, இதை நாங்க சரியான முறையில் நாங்க படிச்சோம்னு இன்ஷா அல்லாஹ் டிவோர்ஸ் போலின் குறைஞ்சிரும். அப்படி இல்ல நோக்கத்தை விலங்கல் அமானிதம் குறையல்ல, சரியான அமானிதத்தை நாங்க விலங்கல்ல சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளுக்கு நாள் டிவோர்ஸ் வந்து கொண்டே இருக்கும்.
டிவோர்ஸ் கூட கூட எங்களோட நாட்டுக்கு அதொண்டே போடும் அல்லாஹ்வோட அதாபு இறங்குறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆனுக்குள்ள வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமா மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க, கால நேரத்தை மண்ணாக்குறாங்க, கால நேரத்தை வீணாக்குறாங்க, பொறுப்புகளை சரியா விலகுறாங்க இல்ல. ஆனா 4 கூட்டத்தார்கள் தர மத்த எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த 4 கூட்டம் யாரு? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு நாங்க சொல்லி உலகத்துல வரக்கூடிய எல்லா கஷ்டத்திலும் பொறுமையாக இருக்கிறாங்களே, இந்த 4 கூட்டத்தார்களை தர மத்த எல்லாரும் நஷ்டவாளிகள் சரி அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா அந்த நஷ்டவாளிகளோட கூட்டத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். முஹர்ரமுடைய புதிய வருஷத்துல கால வைக்க போறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். முன்னைய காலத்துல செஞ்ச அனைத்து பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், வாழ்க்கையை புதுசாக்கிறியா அல்லாஹ், எங்களோட குடும்ப வாழ்க்கையை புதுசாக்கிறியா அல்லாஹ், எங்களோட தொழுகையை புதுசாக்கிறியா அல்லாஹ், எங்களோட ஈமான புதுசாக்கிறியா அல்லாஹ். வாழ்க்கையில நிறைய பகுதிகள் கழிச்சிட்டோம் யா அல்லாஹ், இன்னும் கழிக்க போறது எவ்வளவு காலம் எத்தனை நிமிஷம்னு சொல்லி தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எங்களுக்கு உண்மையான தௌபா நசீப் ஆக்கிறியா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால் எங்களோட மனைவி மக்களை யா அல்லாஹ் சொர்க்கவாதிகள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளைகளை யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீனை சுமந்து கொண்டு போகணும் யா அல்லாஹ், தீனுடைய அமானிதத்தை சுமந்து கொண்டு போகணும் யா அல்லாஹ். எங்கட மனைவி மக்களுக்கு வெக்கத்தை யா அல்லாஹ் கொடுத்துறியா அல்லாஹ், பர்தாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். சஹாபி பெண்மணிகளோட வீட்டுக்கு நீ எப்படி பரக்கத் செஞ்சிரு எங்கட மௌத்துக்கு பின்னால, அப்படியாப்பட்ட ஒரு பரக்கத்தை எங்கட வீட்டுக்கு நீ செஞ்சிரியா அல்லாஹ். பொறுப்புகளை சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்கட உம்மா வாப்பட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அந்த சீதேவியில் இருக்க காற்றும் யா எங்களுக்கு ஆறுதலா இருக்கோம் யா அல்லாஹ். இன்னைக்கு அவங்க கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், சிலர்களுடைய உம்மா அப்பா கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் யா அல்லாஹ் அந்த சீதேவியோட கபூருக்கு யா அல்லாஹ் நாங்க சமர்ப்பிக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க உம்மா அப்பா விஷயத்துல புறப்பாடு செஞ்ச மாதிரி எங்கட பிள்ளைகள் எங்கட விஷயத்துல புறப்பாடு செய்யக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சீதேவிகளை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நாங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனும் செய்யக்கூடிய சதகாக்களையும் யா அல்லாஹ் அந்த சீதேவிகளோட கபூருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ யா, இந்த மஹல்லா கபூல் செஞ்சுக்கோ யா, வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அவர்கள் அனைவர்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லாஹ். யார் யார் கடன் பிரச்சனையோட கஷ்டத்தோட துன்பத்தோட கவலைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அனைவர்களோட கவலை இந்த முஹர்ரமுடைய பரக்கத்தை வச்சு எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். சிரிச்ச முகத்தோட எங்கள் அனைவர்களையும் வாழ வைக்கிறியா அல்லாஹ். சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மௌத்த தந்திரியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ். உன்னோட பாதையில மௌத்த தந்திரியா அல்லாஹ். நல்ல நிலைமையில மௌத்த தந்திரியா அல்லாஹ். ஹாஸ்பிட்டல் வழியாக மோச்சரி வழியாக எங்களுடைய ஜனாசாவை சீரழிக்க வைக்கிறாதே அல்லாஹ். எத்தனையோ ஜனாசாக்கள் இன்னைக்கு அனாதையா இருக்கின்றது அல்லாஹ். குடும்பத்தார்கள் இருந்தும் போயிட்டு எடுக்க இல்லாத நிலைமையில இருக்குது அல்லாஹ். அந்த நிலைமைக்கு அல்லாஹ் எங்களோட ஜனாசாக்கள் ஆக்கி விடாதே அல்லாஹ். எங்களோட துஆக்களை அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு போய் அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.